வணக்கம். சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள். சித்திரை நட்சத்திரம் சித்திரை 1-2 பாதங்கள் கன்னி ராசியிலும், சித்திரை 3-4 பாதங்கள் துலாம் ராசியிலும் வருகிறது. பராபவ ஆண்டின் குரு பெயர்ச்சியாக மிதுனத்திலிருந்து கடகத்திற்கும், கடகத்திலிருந்து சிம்மத்திற்கும், மீண்டும் சிம்மத்திலிருந்து கடகத்திற்கு வக்ரகதியாக குரு பகவான் சஞ்சாரித்து பலாபலன்களை தரவிருக்கிறார். அதன் அடிப்படையில் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களிடையே நல்ல புரிதல், ஒற்றுமை, பரஸ்பர உதவிகள் மேம்படும். இதனால் காரிய மேன்மை உண்டாகும். இளைய உடன்பிறப்புகள், தொழில் பணிபுரியும் இடத்தில் எந்த துறை சார்ந்திருப்பினும் சகாக்கள், தொழிலாளர்கள் உற்ற துணையாக இருப்பர். மனைவி வழியில் லாப அதிர்ஷ்டங்கள் பெருகும். வியாபார கூட்டாளிகள், நண்பர்கள் உங்கள் காரியங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குவர். தாயாரின் ஆசி, அறிவுரை, அனுபவ பாடங்கள், வழிகாட்டுதல்கள் உங்களை நல்ல உத்வேகத்துடன் அயராது உழைத்து வெற்றி பெற தூண்டும். கல்வி, வேலை என குடும்ப உறுப்பினர்களுக்கு எண்ணியபடி எண்ண பலிதங்கள் உண்டாகும். இந்த குரு பெயர்ச்சியில் குழந்தைகளுக்கான குடும்பத்தில் குழந்தைகளுக்கு நிச்சயதார்த்தம், திருமணம், வாரிசு என மகிழ்ச்சி பிறக்கும் வண்ணம் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கும். வழக்குகளில் வெற்றி கிட்டும். சுலப கடன் பெறக்கூடும். பங்காளிகள் ராசியாகி ஒற்றுமையுடன் வலம் வருவீர். மனைவி, வியாபார கூட்டாளிகள் வழியாக நல்ல லாப பணப்புழக்கங்களும், ஆயுள் காப்பீடு முதிர்வு தொகை, வங்கி முதிர்வு தொகை போன்றவையெல்லாம் கையில் புழங்கும். எனவே வரும் லாபங்களை மனம் உவந்து தேவைக்கான செலவுகளை செய்து மகிழ்வீர்கள். பூமி, வீடு, வாகனம் இவற்றில் முதலீடுகளை பெருக்கி வருங்கால சந்ததிக்கு சேர்த்து வைப்பீர்கள். இருப்பினும் மருத்துவ பரிசோதனை அவசியம் தேவைப்படும். குடும்பத்தில் சில சமயங்களில் குழந்தைகளின் குதர்க்கமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அந்நியர்களுக்கு ஜாமீன் தர வேண்டாம். பண விஷயங்களில் கராராக இருக்கவும். உத்தரவாதம், ஜாமீன் தர வேண்டாம். தந்தைக்கு மருத்துவ பரிசோதனை, மருத்துவ ஆலோசனை பின்பற்றி செலவுகள் செய்து பராமரிக்க வேண்டிய தருணம். வேலையை தக்க வைத்து கொள்ள சிரமேற்கொண்டு முயற்சி செய்யுங்கள். அலைந்து திரிந்து கடமையை சரிவர செய்யுங்கள். வியாபாரம் துறை எந்த துறை சார்ந்திருப்பினும் அதில் அலைச்சல் திரிசல் இருக்கக்கூடும். அவ்வப்பொழுது குரு பகவான் சன்னதிக்கு சென்று வேண்டவும். அபிஷேக ஆராதனைகள், அன்னதானங்கள் செய்யவும். பிராமணர்களுக்கு இயந்திர பண உதவி, பொருளுதவி செய்து அவர்களுடைய ஆசீர்வாதம் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.